ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ரொம்ப முக்கியமான சாப்டராக இருக்கக்கூடிய ஆவரேஜ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், அப்புறம் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், இந்த ரெண்டு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 நாள் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சாப்டர்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இது குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ்லாம் வந்து ரொம்பவே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சாப்டர் தான். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் சாப்டரை வந்து நீங்கள் ஈஸியாக தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட், ஆவரேஜ் அப்படின்னா என்னென்னா, நிறைய எண்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்கள் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிட்டு அது மொத்தம் எவ்வளோ எண் இருக்கோ அதால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடச்சிடும். பல எண்களின் மொத்தத்தை அந்த எண்களின் எண்ணிக்கையால் வகுத்து பெறப்படும் மதிப்பு தான் ஆவரேஜ். ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ ஒரு சம் பார்த்தீங்கன்னா புரியும். 10, 20, 30ன்னு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதோட ஆவரேஜ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணும்? ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ கொடுத்துருக்கதை ஆட் பண்ணணும். 10 + 20 + 30. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 1, 2, 3 நம்பர் இருக்கா? ஸோ அதை 3ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இதை கூட்டுங்க. 30, 50, 60. 60 டிவைடட் பை 3. 1 3 3, 2 3 6. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 20 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள். 5, 15, 25, 35, 45 இந்த எண்களோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இப்போ என்ன பண்ணணும்னா இதை எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டணும்னா 15 5 எவ்வளவு? 20. 20 கூட ஒரு 25 கூட்டணும்னா 45. அது கூட ஒரு 35 கூட்டணும்னா 45, 50, 60, 70, 80. 80 கூட ஒரு 45 கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ வருது? 125 வருதா? சம் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 125. கீழே வந்து நமக்கு நம்பர் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ 5ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ 4 5 5, 2 5 10, 11 12. அப்போ 2 இருக்குது 25, 5 25. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 25 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இப்போ இது வந்து ஈஸியாக இருக்கிறது. இப்போ சப்போஸ் இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு டோட்டல் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சம் வந்து பார்த்துலாம். இப்போ 5 மாணவர்களின் ஆவரேஜ் மார்க் வந்து 60. இப்போ 5 பேர் இருக்காங்க. 5 பேர் வந்துட்டு அவங்களோட ஆவரேஜ் மார்க்கு 60ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க எடுத்த டோட்டல் மொத்த மார்க் எவ்வளோ, மொத்த மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, டோட்டல் வேணும் அப்படின்னா ஆவரேஜ் இன்ட்டு நம்பர். கொடுத்துருக்க ஆவரேஜையும் நம்பரையும் பெருக்குனா நமக்கு டோட்டல் வந்து கிடச்சிரும். ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ 60. நம்பர் எவ்வளோ? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 5 ஸ்டூடெண்ட்டு. அப்போ 6 5 30. இப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னா 300 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்டிங் மிஸ்ஸிங் நம்பர். 4 எண்களின் சராசரி 25. அதில் 3 எண்கள் 20, 30, 35. அப்போ 4வது நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நம்பர் கொடுத்துட்டு 4வது நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா டோட்டல் வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டல் வேணும்னா நம்ம என்ன சொன்னோம்? லாஸ்ட் சம்லேயும் சராசரியையும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கோ அதையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் வந்து கிடச்சிருமா? அதனால் சராசரி 25 இருக்குது. இங்கே கொடுத்துருக்க நம்பர் 4, அது ரெண்டையும் பெருக்கணும்னா 100 வந்து கிடச்சிரும். இப்போ இது எல்லாத்தோடைய மொத்த கூட்டல் வந்து எவ்வளவு? 100. ஆனால் நமக்கு இந்த 3 நம்பர் தெரியும். அப்போ 4வது நம்பர் வேணும்னா இது 3ஐயும் கூட்டிட்டு இதுலேருந்து கழிச்சிட்டோம்னா 4வது நம்பர் கிடச்சிருமா? அப்போ நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கூட்டுவோம். நமக்கு இங்கே தெரிஞ்சது நோன் சம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 20 + 30 + 35. இப்போ 30, 65, 85 வந்து நமக்கு கிடச்சிருச்சு.
நமக்கு ஏற்கனவே இங்கே டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எவ்வளவு 100. அப்போ அந்த 100லேருந்து 85 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து அந்த 4வது நம்பர். எவ்வளவு 15. இதுதான் வந்து அந்த 4வது நம்பர். நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டு. இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கு எது உங்களுக்கு வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் கொடுத்து கேட்டாங்கன்னா மிடில் எந்த நம்பர் இருக்கோ அதுதான் வந்து ஆவரேஜ். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்னா மிடில் நம்பர். இந்த இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போடலாம். 11, 12, 13, 14, 15 அடுத்தடுத்த நம்பர் இருக்கா அதே வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர். இப்போ இங்கே 5 நம்பர் இருக்குது. ஸோ இங்கிட்டு 2 விட்டுறேன், இங்கிட்டு 2 விட்டுறேன். நடுவில் இருக்கிறது எது 13. ஸோ இந்த கொஷினுக்கு ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 13 தான் வந்து ஆன்சர். இதுக்கு வந்து நம்ம இது எல்லாத்தையும் கூட்டி திருப்பி 5ஆல் டிவைட் பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இப்படியே வந்து நம்ம போட்டுற முடியும். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 21, 22, 23, 24, 25, 26, 27 சொல்லிட்டு நமக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த சைடு இருக்க 3 நம்பரை விட்டலாம், இந்த சைடு இருக்க 3 நம்பரை விட்டலாம். விட்டுட்டோன்னா மிடல் நம்பர் தான் நமக்கு இதுக்கு ஆவரேஜ். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 24 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த டைப் பாருங்கள், ஆவரேஜ் ஆஃப்டர் ஆடிங் 1 நம்பர். அதாவது கொஷினை பார்த்தீங்கன்னா புரியும். 5 நம்பரோட ஆவரேஜ் 20, அது கூட ஒரு நம்பர் 40 சேர்த்தா புதிய ஆவரேஜ் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓல்டு டோட்டல் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓல்டு டோட்டல் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆவரேஜையும் அந்த நம்பர் டோட்டல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ 20 × 5 எவ்வளவு 100. நமக்கு நியூ டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது, 40 மட்டும் சேர்க்க போகிறோம். அப்போ நியூ டோட்டலுக்கு நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ கூட 40 சேருங்க. சேர்த்தோன்னா எவ்வளோ வருது 140. நமக்கு இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா புதிய ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எத்தனை நம்பர் இருக்கான், 5 நம்பர் இருக்கான். இப்போ இது கூட இந்த ஒரு நம்பரை சேர்த்தோன்னா 6 நம்பர் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பரில் 6 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் வந்து கிடச்சிரும். நியூ ஆவரேஜ். நியூ ஆவரேஜ்க்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம புதுசாக டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 140ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ரெடி 5 நம்பர், இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 6 நம்பர் ஆயிரும். அப்போ 6ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா 1 6 6, 2 6 12, மிச்சம் 2 இருக்குது, 3 18, அது அப்புறம் புள்ளி வச்சு 0 சேர்த்தோன்னா 3 18. இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 23.34 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இருக்கிற நம்பருக்கு டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு அந்த டோட்டல் கூட கொடுத்துருக்க நம்பரை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அது கூட 1 சேர்த்து ஆவரேஜ் வந்து நியூ ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக போட்டுற முடியும். இப்போ நம்ம நடத்துனதுலேருந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். 12, 18, 24 இந்த எண்களுக்கு ஆவரேஜ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நான் கொஷின்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ 12, 18, 24 அதுக்கு ஆவரேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், 3ஐயும் கூட்டுங்க. 12, 18, 24 3ஐயும் கூட்டிட்டு 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ என்ன வரும், 10, 20, 30, 54 வரும். 54 டிவைடட் பை 3. அப்போ 1 3 3, மிச்சம் இங்கே 2 போயிடும், M3 24. 18 தான் வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், 8 எண்களோட ஆவரேஜ் 15னா டோட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு டோட்டல் வேணால் என்ன பண்ணுவோம், இந்த 15ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும். எவ்வளோ, 120. 6 மாணவர்களோட ஆவரேஜ் மார்க் 70னா டோட்டல் மார்க் எவ்வளவு, சேம் அதே தான். டோட்டல் வேணும்னா ஆவரேஜையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 70 × 6, அப்போ 420. நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பார்த்துட்டு ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 4th
3 எண்களோட ஆவரேஜ் 40. அப்போ அந்த 2 எண்கள் என்னன்னா 35, 45. மூன்றாவது எண் வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 40 எவ்வளோ? 120. நமக்கு 2 நம்பர் கொடுத்துட்டாங்க, 35, 45. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினோன்னா 35 + 45 எவ்வளவு? 40, 70, 80. அடுத்து நமக்கு மூன்றாவது எண் வேணும்னா இந்த இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் கிடச்சிருமா? அப்போ 120 - 80. அப்போ மூணாவது எண் என்ன? 40. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 31, 32, 33, 34, 35 இந்த எண்களோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. இது வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்குது. ஸோ முன்னாடி ரெண்டையும் பின்னாடி ரெண்டையும் விட்டுட்டோம்னா இதுக்கான ஆவரேஜ் என்ன அப்படின்னா 33 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆவரேஜ் சாப்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும். மிஸ்ஸிங் நம்பரில் சம்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி, இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு குயிக் ட்ரிக் மட்டும் பார்த்துலாம். நமக்கு ஆவரேஜ் வேணும் அப்படின்னா சம்லேருந்து என்ன பண்ணணும்? நம்பரை வந்து டிவைட் பண்ணணும். சம் டிவைடட் பை நம்பர் அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சலாம். டோட்டல் வேணும்னா ஆவரேஜையும் நம்பரையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? மிடில் நம்பரை எடுத்துக்கணும். மிஸ்ஸிங் நம்பர் வேணும்னா டோட்டல்லேருந்து நம்ம நோன் சம்மை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர் வந்து கிடச்சிரும். இன்றைக்கி கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஆவரேஜ்னால் என்னன்னு சொல்லி மீனிங் பார்த்தோம், பேசிக்கான ஃபார்முலா பார்த்தோம், ஆவரேஜ்லேருந்து எப்படி டோட்டல் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம், மிஸ்ஸிங் நம்பர் பார்த்துருக்கோம், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஷார்ட்கட் வந்து பார்த்துருக்கோம். அவ்வளோதான். ஆவரேஜ் கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் ஆவரேஜில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.